ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஜேகே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே ரோஸ் வாட்டர் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எப்படி ரோஸ் வாட்டர் வீட்லேயே ரெடி பண்ணுறதுன்னு. பட் இந்த வீடியோவில் நம்ம ரோஸ் வாட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரோஸ் வாட்டரோட யூசஸும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே இருக்க லைக் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வீட்லேயே எப்படி ரோஸ் வாட்டர் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோஸ் வாட்டர் பண்ணுறதுக்கு முக்கியமான பொருள் பன்னீர் ரோஸ். அப்படி உங்களுக்கு பன்னீர் ரோசஸ் கிடைக்கலன்னா நீங்கள் சாதா ரோசஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாதா ரோசஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரோஸ் வாட்டர் ஸ்மெல் வராது. ஸோ நீங்கள் பன்னீர் ரோசஸே யூஸ் பண்ணிக்கலாம். 5 to 10 ரோசஸ் போதும் ரோஸ் வாட்டர் செய்கிறதுக்கு. நீங்கள் ரோஸில் இருக்க பெட்டல்ஸ்லாம் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பெட்டல்ஸ்லாம் எடுத்துகிட்ட அப்புறம் ஒரு பேனில் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. வாட்டர் நல்லா பாயில் ஆகிட்ட அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பெட்டல்ஸை இந்த பாயில்டு வாட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes நல்லா கொதிக்க விட்டுருங்க. பெட்டல்ஸ்லாம் பாயில்டு வாட்டரில் நல்லா கொதிச்சிட்ட அப்புறம் நம்ம அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிட்ட அப்புறம் வாட்டர் ஒரு பக்கம் மேலே ரோசஸ் இருக்கும். ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்ட அப்புறம் கொஞ்சம் நேரம் ரோஸ் வாட்டரை ஆற விட்டுருங்க. நல்லா சூடு ஆறிட்ட அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரேயிங் பாட்டில் இல்லைனா சாதா பாட்டிலில் ரோஸ் வாட்டர் வச்சுக்கலாம். ஸ்ப்ரேயிங் பாட்டில் இருந்தால் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் ஸ்ப்ரேயிங் பாட்டில் எடுக்க சொன்னேன். அவ்வளோதான், நம்ம வீட்லேயே ஈஸியாக ரோஸ் வாட்டர் பண்ணியாச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இது பண்ணுறதால இப்போ என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம இதை ஸ்கின்ல ஸ்ப்ரே பண்ணுறதால, அதாவது ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணுறதால ஸ்கின்ல பிம்பிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது ரெடியூஸ் ஆகிட்டே வரும். அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இந்த ரோஸ் வாட்டர் அதெல்லாம் சீக்கிரமாகவே போக வச்சிரும். நம்ம ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறதால ஃபேஸ்க்கு எந்த வித சைடு எஃபெக்ட்ஸுமே வராது. நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அண்ட் நம்ம ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறதால ஹெட்ஏக்ஸ் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக போயிடும். நீங்கள் இதை டெய்லி யூஸ் பண்ணலாம். ரோஸ் வாட்டரை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.